தி பர்த்டே பார்ட்டி பை ஹெரால்டு பின்டர். ஹெரால்டு பின்டர் ஃபேமஸான பிரிட்டிஷ் பிளேரைட், ஸ்க்ரீன் ரைட்டர் அண்ட் டிரெக்டர். 2005 லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. இப்படி சில ஃபேமஸான பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா தி ஹோம் கம்மிங், பிட்ரையல், இது ரெண்டு ஃபேமஸான பிளேஸ். இவருடைய ஒர்க்ஸ்லாம் மோஸ்ட்லி ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் ஃபாலோ பண்ணியிருப்பார். கொலோக்கியல் லாங்குவேஜ் வந்து டே டு டே யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் மாதிரி இருக்குது. அதாவது இப்போ நம்ம எழுதுறக்கும் பேசுகிறக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பேசும்போது நம்ம பாட்டுக்கு பேசுவோம், ஆனால் எழுதும்போது ஒரு ஃபார்மல் மோடில் எழுதுவோம்ல, அந்த மோட் மாதிரிலாம் அவர் எழுதாமல் எப்படி நார்மலாக பேசுகிறோமோ அதே இதை அப்படியே டைலாக்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ டே டு டே ஸ்பீச் அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பார். தென் அன்நீடட் தேவையில்லாத பாசஸ் இருக்கும், ரெப்படிஷன், டைலாக்லாம் ரிப்பீட் ஆகும், ஐரனி, பேரடாக்ஸ்னு நிறைய வித்தியாசமான எலமெண்ட்ஸை ரொம்பவே யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இவர் ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் எழுதுனதுனால இவருடைய ஸ்டைலுக்கு இவர் நேமே வச்சுட்டாங்க, பின்டரெஸ்க்யூ ஸ்டைல் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டைல் மோஸ்ட்லி இந்த ஸ்டைலை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அப்சர்ட் பிளே எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரைட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவருமே ஒரு அப்சர்ட் பிளே ரைட்டர் தான். இதுவும் ஒரு அப்சர்ட் பிளே தான். நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி தி பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிற இந்த பிளேயுமே ஒரு அப்சர்ட் பிளே தான். ஓகேவா? ஸோ இந்த பின்டரெஸ்க்யூ ஸ்டைல் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னா கொலோக்கியல் லாங்குவேஜ், டே டு டே நம்ம பேசுகிற அந்த லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் பாசஸ் இருக்கும், ரெப்படிஷன் இருக்கும், ஐரனி இருக்கும், பேரடாக்ஸ் இருக்கும், தேவையில்லாத கிளிச்சஸ் நிறையா இருக்கும். தென் டைம் அண்ட் பிளேஸ் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்தந்த கேரக்டர்ஸுடைய ஐடென்டிட்டியை ஆம்பிகுவஸாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள உண்டு. அப்சர்வ் பிளேக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், த சேம் இந்த மாதிரி பாசஸ், ரெப்டேஷன், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். அப்படி இருந்திருந்துன்னா அது பின்டரெஸ்க்யூ ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ரைட்டிங்ஸில் புதுசாக ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணதுனால தான் பின்டரெஸ்க்யூ அப்படிங்கிற நேமே அந்த ஸ்டைலுக்கு வந்திருக்கு. ஸோ இவர் க்ரியேட் பண்ண ஒரு ஸ்டைல் தான் பின்டரெஸ்க்யூ ஸ்டைல். ஓகேவா? பின்டரெஸ்க்யூ ஸ்டைல் யூஸ் பண்ணி எழுதப்பட்ட தி பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிற இந்த பிளே வந்து காமெடி ஆஃப் மெனேஸ் அப்படிங்கிற ஜான்ரா கீழே வரும். இப்போ காமெடி ஆஃப் மேனர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். காமெடி ஆஃப் மெனேஸ் அப்படின்னா, காமெடினா நகைச்சுவை, ஹியூமர். மெனேஸ்னால் சம்திங் ஒரு த்ரெட்டன் இல்லை ஒரு டேஞ்சர், அந்த மாதிரி ஒரு மீனிங்கை குறிக்கிறது. ஸோ இது வந்து ரெண்டையுமே பிளெண்ட் பண்ணும். காமிக் ப்ளஸ் ட்ராஜிக் எலமெண்ட்ஸ் ரெண்டுமே இந்த ஜான்ரா கீழே வர பிளேஸில் இருக்கும். மோஸ்ட்லி எப்படின்னா சிரிக்கிற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். த சேம் டைம் ஒரு த்ரெட்டனிங் சுச்சுவேஷனுமே அந்த பிளேயில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த டேர்மை காமெடி ஆஃப் மெனேஸ் அப்படிங்கிற அந்த டேர்மை காயின் பண்ணதான ஏர்விங் வேட்லே அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக் தான், ஒரு தியேட்டர் கிரிட்டிக். இவர் வந்து பின்டர் அண்ட் டேவிட் கேம்டன் அப்படிங்கிற இன்னொரு 2-3 ரைட்டர்ஸுடைய பிளேஸ்லாம் ரீட் பண்ணிட்டு இந்த ஒரு டேர்மை காயின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேயோடைய சம்மரி பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு காமெடி ஆஃப் மெனேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ இந்த பிளேயோட மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். பெட்டி போல்ஸ் ஒரு போர்டிங் ஹவுஸுடைய ஓனர், இவருக்கு ஒரு 60 வயசு ஆகுது. தென் மெக் போல்ஸ், இவங்களுக்கு ஒரு 60 வயசு ஆகுது, அவருடைய ஒய்ஃப். தென் கோல்ட்பர்க், மெக்கன், இந்த 2 பேர். இந்த கோல்ட்பர்க் வந்து ஒரு ஜூயிஷ் ஜென்டில்மேன், ஒரு பெயர் குறிப்பிடப்படாத ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர் இந்த கோல்ட்பர்க். தென் மெக்கான், இவர் வந்து ஒரு ஐரிஷ் ஜென்டில்மேன், இவருமே ஒரு ஆர்கனைசேஷனில் தான் ஒர்க் பண்ணுறாரு. இவங்க 2 பேர் வேலை பார்க்குற ஆர்கனைசேஷனுடைய நேமுமே இதில் குறிப்பிடப்படலை. இது ஒரு அப்சர்வ் பிளேன்னு சொன்னேன். ஸோ நிறைய விஷயங்கள் அப்சர்வாக தான் இருக்கும். பட் இல்லாமல் இவங்க 2 பேர் ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறது நம்ம பிளேயில் பார்க்கலாம். தென் லூலு, இந்த பெட்டி மெக், அவங்களுடைய போர்டிங் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு கேர்ள். ஓகேவா? லூலு அவங்களுடைய ஒரு அக்வெண்டன்ஸ். தென் ஸ்டான்லி வெப்பர், ஸ்டான்லி வந்து இந்த பெட்டி போல்ஸுடைய அந்த போர்டிங் ஹவுஸில் இருக்கிற ஒரே போர்டர். ஓகேவா? இவன் ஒருத்தன் தான் அங்கே இருக்கா, ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கான். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த பிளேயோடைய சம்மரி பார்த்துடலாம், ஆக்ட் வைஸாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டில் பெட்டி போல்ஸ் அண்ட் மெக் போல்ஸ், இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பேருக்குமே ஒரு 60 வயசுக்கிட்ட ஆகுது. இவங்க வந்து ஒரு போர்டிங் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அந்த போர்டிங் ஹவுஸில் ரொம்ப வருஷமாக தங்கியிருக்கிறது யாருன்னா ஸ்டான்லி வெப்பர். ஓகேவா? ஸ்டான்லியோடைய பாஸ்ட்டை பற்றி நம்ம கிளியராக எதுவுமே காட்டலை. இந்த கதை, அந்த பிளே ஆரம்பிக்கும் போது மார்னிங்கில் பெட்டி உட்காந்து என்ன பண்ணிட்டுருக்காரு, டீ குடி உட்காந்துட்ருக்காரு ஹாலில். அப்போ மெக் வந்து எல்லாம் கொடுத்துட்டு டீலாம் கொடுத்துட்டு ஒன்றா அவர் தேவையில்லாத கொஸ்டின்ஸ் வச்சு ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் மேலேருந்து முடிச்சு ஸ்டான்லி கீழே வரான். ஸ்டான்லி கீழே வரும்போது பெட்டி வந்து மெக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது வந்து ஸ்டான்லி கேட்கல, மெக்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம போர்டிங் ஹவுஸ்க்கு வந்து புதுசாக 2 கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே அப்படியே புதுசாக கெஸ்ட் வராங்களா, அப்போ நிறைய ஏற்பாடுகள் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப வருஷமாகவே ஸ்டான்லி மட்டும் தான் இருக்கான். இப்போ இன்னொரு 2 பேர் வரும்போது ரூம் ரெடி பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா, சாப்பிடலாம் செஞ்சு கொடுக்கணும். ஸோ நான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெக் சொல்கிறாங்க. சொன்னோடனே பெட்டி கிளம்பிடுறாரு. தென் ஸ்டான்லி இப்போ தான் மெக்கை வந்து பார்க்குறான். மெக்கை வந்து பார்த்து பேசும்போது ஃப்ளிட்டேஷியஸாகவே இவங்க பேசுவாங்க. ஓகே, இவங்களுக்கு 60 வயசு தான், இதில் ஒரு ஃப்ளிட்டேஷியஸாக தான் பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க மெக் சொல்கிறாங்க, இது வந்து 2 கெஸ்ட்டு புதுசாக வராங்க இந்த போர்டிங் ஹவுஸ்க்குன்னு சொல்லும்போது ஃபஸ்ட் ஸ்டான்லி நம்பலை.
ஏன்னா ரொம்ப வருஷமாக அவன் மட்டும் தனியாக இருக்கான். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது இல்லை 2 பேர் வராங்க, கன்ஃபார்மாகவே வராங்க, அதுக்கான ஏற்பாடை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போக கதவை கரெக்டாக திறக்கும்போது இன்னொருத்தி வாரா. அவியார்னா லூலு, இவங்களுடைய பக்கத்து ஒரு நெய்பர் மாதிரி லூலு வாரா. லூலு வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கா, பாக்ஸில் ஏதோ சம்திங் பேக் பண்ணி இருக்குது. இப்போ அந்த லூலுட்ட இந்த மெக் என்ன சொல்கிறா அப்படின்னா, உள்ளே கொண்டு போய் இவன் வந்து திறந்து பார்த்துடக்கூடாது, யார் பார்த்துடக்கூடாது, உள்ளே இருக்கிறான் நம்ம ஸ்டான்லி, இவன் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லூலுவை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. தென் அதை வச்சுட்டு இவனுக்கு தெரியாமல் ஒரு ஓரமாக வச்சுட்டு லூலுவும் வெளியே போயிடுறான். இவன் தனியாக தான் இருக்கான். தனியாக இருக்கும்போது அந்த 2 ஜென்டில்மேனும் வராங்க. அவங்க யாருன்னா கோல்ட்பர்க், மெக்கன். ஓகேவா, இவங்க யாருமே இல்லாத டைமில் லூலுவும் இப்போ இல்லை, தென் நம்ம பெட்டியும் இல்லை, மெக்கும் இல்லை, இவங்கெல்லாம் இல்லாதப்போ இவங்க 2 பேர் வராங்க. இவங்க 2 பேரை பார்த்ததுமே ஸ்டான்லி வந்து அவங்கள நேராக போய் க்ரீட் பண்ணி மீட்லாம் பண்ணாமல் அப்படியே கிச்சனில் வந்து ஃபேஸை கழுவிட்டு அப்படியே கிச்சன் வழியாக பேக் டோரில் போய் நின்றுக்கிறான். இவங்க யாரையும் அவங்க 2 பேரையுமே அவன் பார்க்கல, பின்னாடி போய் நின்றுக்கிறான். நின்றுட்டு என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்போம்னு சொல்லி அப்படியே இந்த கதவுல காதை வச்சு கேட்டுட்ருக்கான். அப்போ அந்த 2 பேரும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, அதாவது அவங்க ஒரு வேலையை முடிக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இது ஒரு அப்சர்ட் பிளேன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ நமக்கு கிளியரான டீட்டெயில்ஸ் வந்து ரைட்டர் கொடுக்கல. சம்திங் ஒரு வேலையை முடிக்க அவங்க வந்திருக்காங்க, அந்த வேலை என்னன்னு கிளியராக அவங்க சொல்ல மாட்டேங்காங்க, எங்கேருந்து வந்தாங்க, எந்த ஆர்கனைசேஷன் வந்தாங்க, எதையுமே அவங்க கிளியராக சொல்லலை. பட் நம்ம வேலையை வந்துட்டு நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதும் கோல்ட்பர்க்னு அந்த கேரக்டர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை, நம்ம கரெக்டான வீட்டில் தான் இருக்கோம், நம்ம வேலையுமே ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது அவனுக்கு அங்கேருந்து ஒட்டியவனு சம்திங் ஒரு மாதிரி பயம் இருக்குது. ஸோ தேவையில்லாத விஷயங்களும் நிறைய பேசிகிட்டு இதையும் சொல்கிறாங்க, நம்ம ஒரு வேலை முடிக்க வந்திருக்கோம், முடிச்சிருவோம், ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. தென் ஷாப்பிங் போயிருந்த மெக் வந்து திரும்ப வந்துட்டாங்க. வந்து இவங்களை பார்த்துட்டு க்ரீட் பண்ணிட்டு ரூம் எல்லாம் காட்டுறாங்க, இதான் அவங்க ரூம் சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டான்லியும் வரான். ஸ்டான்லியும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, ஒரு பியானிஸ்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்றைக்கி ஸ்டானோட பர்த்டேவே கிடையாது, பட் பர்த்டே அப்படின்னு சொல்லிடுறாங்க மெக். சொன்ன உடனே வந்திருக்காங்களா கோல்ட்பர்க், மெக்கனும். அதில் கோல்ட்பர்க் சொல்கிறான், சரி பர்த்டே தானே ஒரு பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகே தாராளமாக பார்ட்டி வைக்கலாம் சொல்லி மெக் சொல்லிடுறாங்க. இது வந்து ஸ்டான்லிக்கு தான் பிடிக்கல, ஏன்னா அவனுக்கு பர்த்டேவே கிடையாது. ஸோ ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பேர் வந்திருக்க அந்த கோல்ட்பர்க், மெக்கன், இந்த 2 பேரை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் அவனுக்கு இருக்குது. ஒரு ஃப்ரீயாக அவனால் இருக்க முடியலை. ஸோ அவங்க போன பிறகு ஒரு பார்சல் லூலு கொண்டு வந்தாலே அந்த பார்சலை வந்து நம்ம மெக் ஸ்டான்லிட்ட கொடுத்து பிரிக்க சொல்கிறான். ஏன் அப்படின்னா நீங்கள் பர்த்டே தானே பிரிச்சுக்கணும்னு சொல்லி சொல்லும்போது அவன் எனக்கு பர்த்டே இல்லை அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல பிரி, இதனுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே அவன் பிரிக்கிறான். பார்த்தா அதுக்குள்ளே ஒரு டாய் ட்ரம் இருக்குது. பார்த்தோடனே அவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரம் எடுத்து அடிச்சுக்கிட்டே சும்மா விளையாடுற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் எண்ட் ஆகுது. தென் செகண்ட் ஆக்டில் ஸ்டான்லி வந்து மெக்கனை மறுபடியும் மீட் பண்ணுறான். அங்கே வந்து மேலே மாடிக்கு போகிறக்கு முன்னாடி 2 பேரையும் பார்த்து சிரிச்சு பேசினா மெக்கு இருந்தாங்க இல்லையா, இப்போ வந்து மெக்கனை தனியாக மீட் பண்ணுறான். இப்போ 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டான்லிக்கு வந்து பேசுகிறது ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கான். அப்போ சரி எஞ்சி போயிடலாம் அப்படின்னு வீட்டோடு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனை வந்து மெக்கன் விடுற மாதிரி இல்லை, உட்காந்து பேசுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டான்லி ஓப்பனாகவே சொல்லிடுறேன், எனக்கு இன்றைக்கி பர்த்டேவே கிடையாதுன்னு சொல்லி சொல்லும்போதும் பரவாயில்ல நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே மெக்கன் சொல்கிறான். சொல்லும்போது நம்ம ஸ்டான்லி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு ஒன்று நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி மெக்கன்னு சொல்கிறான். சொல்லும்போது இல்லை இன்னொன்று தெரிஞ்சிருக்கலாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறான். தென் இவன் எதுக்கு நீங்கள் வந்தேன்னு சொல்லி கேட்குறான். ஸ்டான்லி மெக்கனை பார்த்து கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வெக்கேஷனுக்காக வந்தேன்னு சொல்லி சொல்கிறான். போய் நீ அதுக்காக வரலன்னு சொல்லி இப்படி பேசும்போது சண்டை போட ஆரம்பிச்சிட்றாங்க. உடனே கோல்ட்பர்க் உள்ள வரான். அவன் வந்தது மெக்கனை ஸ்டாப் பண்ணிட்டு நீ கொஞ்சம் போ அப்படின்னு சொல்லி மெக்கன் வெளியே போயிடுறான். போன பிறகு கோல்ட்பர்க்கும் அப்படியே முதல்ல கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரியே பேசுகிறான். தென் பிறகு நிறைய கொஷின் கேட்க ஆரம்பிக்கான். தென் மெக்கனும் திரும்ப வரான். அவனும் வந்து அவன் பாட்டுக்கு பல விதமாக கேள்வி கேட்கான். சம்திங் ஏதோ இவன் பண்ண தப்புக்கு இவனை அக்யூஸ் பண்ணுற மாதிரியே 2 பேருமே பேசுகிறாங்க. பேசி தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பேசுகிறாங்க. தேவையில்லாமல் கண்டதையும் பேசி அவன் நல்லா குழப்பி விடுறாங்க. அவனை அப்படியே ஐயோ பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மண்டை கலங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு அப்சர்ட் பிளேன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நிறையா தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவன்கிட்ட கேட்டு அவனை பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆக்கி உட்கார வச்சுட்டு இருக்கும்போது மெக் வராங்க. மெக் வந்து ஒரு பார்ட்டி ட்ரெஸ்ஸில் வராங்க. ஏன்னா இங்கே பார்ட்டி ரெடி பண்ணுன்னு சொல்லி கோல்ட்பர்க் தானே சொன்னான் பர்த்டேன்னு சொன்னீங்கன்னா, இப்போ பார்ட்டி ரெடி பண்ணு சொல்லி சொன்னதுனால இப்போ மெக் பார்ட்டி ட்ரெஸ்ஸில் வந்து டோஸ்ட்லாம் ரெடி பண்ணுறாங்க. டோஸ்ட் ரெடி பண்ணி ஸ்டான்லிக்கெலாம் கொடுக்குறாங்க. தென் அது பிறகு ஜாலியாக பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லூலும் வந்து இந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறான். ஓகேவா, வந்த பிறகு பார்ட்டியில் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இவனுக்கு கண்ணை கட்டி விளையாடுறாங்க. பிளைண்ட் மேன்ஸ் பஃப், இந்த கண்ணை கட்டி விட்டுட்டு என்னை கேட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் கண்ணை கட்டி விட்டுட்டு மற்ற 4 பேர் ஓடிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டி வந்து பெட்டி இல்லை, மெக் இருக்காங்க, லூலு இருக்கா. தென் இந்த வந்த 2 பேர் கோல்ட்பர்க், மெக்கன் அண்ட் இவன் கண்ணை கட்டி விட்டாச்சு நம்ம ஸ்டான்லி கண்ணை. ஸ்டான்லி ஒரு தடவை பிடிக்க அப்படியே ட்ரை பண்ணி போயிட்டு இருக்கும்போது வேணும்னே மெக் இல்லை மெக்கன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு டாய் ட்ரம் இருந்து கொடுத்தாங்க இல்லையா கிஃப்டாக நம்ம மெக், அதை கீழே போட்டு விட்றான், அதை மிதிக்கணும் அப்படின்ட்டு. தென் அவனுடைய ஸ்டான்லியோடைய கிளாஸஸ் எல்லாம் நொறுக்கிறான்.
அந்த டாயை ட்ரம்மை கீழே போடுறான். அவன் அப்படியே வரும்போது அதை மிதிச்சிட்றான். மிதிச்சு அது நொறுங்கிடுது. அவனுக்கு கோவம் தாங்க முடியல. இல்லைங்க கண்ணாடி வேற நம்ம மெக்கன் நொறுக்கிட்டான். இதில் என்ன பண்ணுறான், வேகமாக போய் இவன் யாரை பிடிச்சிடறான், மெக்கை பிடிச்சிட்றான். மெக்கானுக்கு பதிலாக மெக்கை பிடிச்சிடறான். டாய் ட்ரம்மெல்லாம் போட்டு நொறுங்கினது, கண்ணாடி நொறுங்கு சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் மெக்கு பிடிச்சி இவன் சண்டை அடிக்கிற மாதிரி போகிறான். அப்போ இந்த 2 பேர் தடுத்துடுறாங்க. கோல்ட்பர்க் அண்ட் மெக்கன் 2 பேர் சேர்ந்து அவனை பிடிச்சி இழுத்துடுறாங்க. இழுக்கிற டைம் வந்து கரண்ட் கட் ஆகிடுது. கரண்ட்டு கட் ஆனது ஒரு சவுண்டு, ஒரு கத்துற ஸ்க்ரீமிங் சவுண்டு கேட்குது. லூலுவோடைய ஸ்க்ரீமிங் சவுண்டு கேட்குது. அப்போ ஏதோ ஆகுதுன்னு சொல்லி லைட் அடித்து கோல்ட்பர்க்கும் மெக்கனும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு செவுத்து ஓரமாக அந்த பொண்ணு லூலுவை செக்ஷுவலாக அசால்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் நம்ம ஸ்டான்லி. ஓகேவா, அவன் அசால்ட் பண்ண ட்ரை பண்ணுறதை பார்த்துட்டு இந்த 2 பேர் கோல்ட்பர்க்கும் மெக்கனும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவனை நோக்கி போகிறாங்க. இதோட செகண்ட் ஆக்ட் எண்டாகுது. ஒரு கேயோட்டிக்கான ஒரு பார்ட்டியை பற்றி சொல்லிவிட்டு செகண்ட் ஆக்ட் எண்டாகுது. தென் தேர்ட் ஆக்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்டில் எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி பெட்டி வந்து மார்னிங் டீ குடிச்சிட்டு இப்படி அந்த ஹாலில் உட்காந்துருக்கிற மாதிரியும் மெக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஆக்ட் ஸ்டார்ட் ஆகுது. பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நேற்று இந்த பாட்டில் என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த பார்ட்டியை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சது மெக் வந்து எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. போகும்போது ஆப்போசிட்டில் கோல்ட்பர்க் வரான். அவன் வரும்போது ஒரு காரில் இருந்தால் இறங்கி வரான். அதை பார்த்துட்டு மெக் கேட்குறாங்க இது யாருடைய கார் அப்படிலாம் அதை பற்றி விசாரித்து பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் கோல்ட்பர்க் பதில் சொல்கிற மாதிரிலாம் அவன் பாட்டுக்கு உள்ளே வந்துடுறான். உடனே மெக்கும் அவங்க பாட்டுக்கு ஷாப்பிங் போயிடுறாங்க. இது ஒரு மார்னிங் டைம் தான் போயிடுறாங்க. தென் கோல்ட்பர்க் உள்ளே வந்து உட்காடுறான். உள்ளே வந்து உட்காந்துட்டு நம்ம மாடியில் இருக்காங்களா ஸ்டான்லி, அவனுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அதுன்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்கள்லாம், அவனுக்கு ஏதோ நோய் இருக்கிற மாதிரியும் அவனுக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும், எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் பெட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் இங்கே இருக்கிற டாக்டர் வச்சே பார்க்கலாமேன்னு சொல்லி சொல்லும்போது இல்லை நாங்களே கூட்டு போய் பார்த்துக்குறோம் அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, அந்த மெக்கன் கோல்ட்பர்கோட டாஸ்க் என்ன அப்படின்னா இவனை பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். சம்திங் இவன் பயப்படுறத பார்த்தா அப்போ இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான். அந்த தப்பு அவங்க ஆர்கனைசேஷனை மேபி பிட்ரே பண்ணியிருக்கலாம். அந்த பிட்ரேலுக்காக இந்த 2 பேரை அனுப்பி இவனை பிடிச்சா சொல்லியிருக்காங்க. பட் அது கிளியராகவே அது உண்மையாக அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு அசம்ஷன் தான். இதுக்காக அந்த 2 பேரும் வந்திருக்கலாம் மேபி. இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மறைமுகமாக அதை பற்றி பெட்டியும் கோல்ட்பர்க்கும் பேசுகிறாங்க. அவன் நாங்கள் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை முடியாதுங்கிற மாதிரி அவர் மறைமுகம் சொல்ல, இல்லை கூப்பிட்டு தான் போயாகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவர் பெட்டி போயிடுறாரு. தென் மெக்கன் அண்ட் கோல்ட்பர்க் இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. பேசும்போது இவங்க 2 பேருடைய அவங்களுக்குள்ள இருக்கிற குவாரல் சின்ன சின்ன சண்டை போட்டாங்க. சண்டை போடும்போது மெக்கன் கோவத்தில் வெளியே போயிடுறான். போன அந்த கேப்பில் வந்து லூலு வீட்டுக்குள்ளே வரான். நம்ம செகண்ட் ஆக்ட் வந்து எப்படி முடிஞ்சது அப்படின்னா, அந்த லூலு வந்து செக்ஷுவலாக அவன் அசால்ட் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி, நம்ம ஸ்டான்லி ட்ரை பண்ணுற மாதிரி இவங்க டார்ச் அடிச்சு பார்க்கும்போது சிரிச்சு இவங்க கிட்டே போகிற மாதிரி பார்த்தோம். அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து நமக்கு ரைட்டர் காட்டல. ஸோ அங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கோல்ட்பர்க்குமே அசால்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அசால்ட் அட்வான்டேஜ் எடுத்துருந்துருக்கான் இந்த பொண்ணு மேலே. ஸோ வந்து சண்டை போடுறான், ஏன் இப்படி பண்ண நைட்டு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது மெக்கன் திரும்ப உள்ள வந்து என்ன சொல்கிறான்னா, நீ ஒன்றும் நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப கேவலமாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ பண்ண பாவத்தெல்லாம் சொல்லு, அதெல்லாம் கன்ஃபஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவள் கோவத்தில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா லூலு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மெக்கன் மாடிக்கு போய் ஸ்டான்லியை கீழே கூப்பிட்டு வரான். அவன் உடஞ்ச கண்ணாடியோட ஸ்டான்லி வரான். நைட்டு இந்த பார்ட்டியில் உடச்சாங்க இல்லையா, ஸோ அந்த கண்ணாடியோட கீழே வரான். வந்த பிறகு நம்ம கோல்ட்பர்க் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னுடைய கடை நான் உனக்கு புதுசாக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒன்றை சப்மிட் பண்ணி தான் ஆகணும், சரண்டர் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது, நீ பண்ண தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் மறைமுகமாக தான் சொல்கிறாங்க. டேரக்டாக சொல்லலை, நிறைய அப்சர்டான டைலாக்ஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் கன்வே பண்ணுறாங்க. இப்படின்னு ரொம்ப இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ மாண்டி அப்படிங்கிற நம்ம எங்கள் பாஸ் கிட்ட வந்து சரணடைஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அது மறைமுகமாக நமக்கு கன்வே பண்ணுறாங்க. ஸோ அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதுக்காக இவன் இப்போ மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறதான் அந்த விஷயம். இவன் பண்ண தப்புக்கு பரிகாரத்தை அனுபவிக்காமல் போயிட்டான். ஸோ அதனால் இவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க. இவன் அப்படியே கூப்பிட்டு போயிருக்கும்போது பெட்டி வராரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கூப்பிட்டு தான் போயாகணும்னு சொல்லி சொன்ன உடனே வேறு வழி கிடையாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், ஸ்டாண்ட் டோன்ட் லெட் தம் டெல் யூ வாட் டு டூ. நீ என்ன பண்ணணும் அவங்க சொல்ல வச்சிடாத, அவங்க சொல்கிறத நீ கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கத்துறாரு. ஏன்னா ரொம்ப நாள் இங்கேயே இருந்துட்டாலே, ஸோ ஒரு பையன் மாதிரி அவங்க மேபி பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அதனால் அவனை போகும்போது போகாத அப்படிங்கிற மாதிரி இவர் கத்துறாரு. அவனை கூப்பிட்டு காரில் போயிடுறாங்க. போன பிறகு அவர் தனியாக வந்து இந்த லிவிங் ரூமில் உட்காந்துருக்காரு. அப்போ ஷாப்பிங் போன மெக் வந்து திரும்ப வராங்க. என்ன கார் போயிடுச்சா, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு சரி ஸ்டான் என்ன அவன் இன்னுமா மேலே தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லும்போது, ஆமாம் அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை சொல்லாமல், அவன் போயிட்டான் அப்படிங்கிறத சொல்லாமல் அவன் மேலே தூங்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோட அந்த ப்ளே எண்ட் ஆகுது.
ஸோ அந்த பிளேயோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆம்பிகுட்டி, அப்சர்டிசம், கில்ட் இது மூணையுமே தீமாக சொல்லலாம். அப்சர்ட் பிளே அப்படிங்கிறனால எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நம்ம கிளியராக ரைட்டர் கொடுக்கல, ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஒன்றுமே புரியல அப்படின்னா அப்சர்ட் பிளேயில் ஒன்றுமே சத்தியமாக புரியாது. ஸோ இந்த ஒரு ஆம்பிகுவஸான பிளேயில் அவர் மேபி கன்வே பண்ணுற விஷயம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆடியன்ஸ் ஆர் ரீடர்ஸ் எல்லாத்தையுமே டவுட் பண்ணி தான் ஆகணும், கம்ப்ளீட்டாக டவுட் பண்ணணும், எதையுமே முழுசாகவே நம்பக்கூடாது அப்படிங்கிறத இந்த ப்ளே மூலமாக கன்வே பண்ணலாம். மேபி இது ஒரு கான்செப்டாக இருக்கலாம். ஸோ அந்த ப்ளேவுடைய ஸ்டோரியை சின்னதாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 பேருடைய போர்டிங் ஹவுஸில் ஒருத்தன் ரொம்ப நாளாக ஸ்டே பண்ணியிருக்கான். அவனுடைய பாஸ்ட் என்னன்னு தெரியல. அப்போ அவன் பாஸ்ட்டில் ஒரு தப்பு பண்ணியிருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக 2 பேர் வராங்க. அவனை பிடிச்சிட்டும் போகிறாங்க. ஓகே, அவ்வளோதான். பட் நமக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்களை உள்ளே சேர்த்து வித்தியாசமாக அதை கொடுத்துருக்காரு. ஆனால் இதுவுமே உண்மையான தப்பான அந்த விஷயங்கள்லாம் அவர் நமக்கு கன்வே பண்ணல. பிகாஸ் இட் இஸ் அன் அப்செட் ப்ளே.